இன்றைக்கி நம்ம 2024 கிறிஸ் சாண்டர்ஸ் இயக்கத்தில் வந்து ரிலீஸ் ஆன படம் தான் ஒயில்ட் ரோபோட். அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இந்த படத்தை வந்து இயக்குனவர் இதுக்கு முன்னாடி என்ன படத்தை இயக்குனார் அப்படிங்கிறது தெரியுமில்ல? ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அப்படிங்கிற ஒரு படம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தை இயக்குனதே இவர் தான். ஓகேங்களா? அதை விட அல்டிமேட்டான ஒரு காம்போ தான் இந்த ஒயில்ட் ரோபோட். இது இல்லாமல் கால் ஆஃப் த ஒயில்ட் அப்படிங்கிற ஒரு லைவ் ஆக்ஷன் மூவியுமே பண்ணியிருக்காரு. இவர் நிறைய அனிமேஷன் மூவி தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த கால் ஆஃப் த ஒயில்ட் அப்படிங்கிறது தான் வந்து லைவ் ஆக்ஷன் மூவி. அது இதை விட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு வேளை அந்த மூவிக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே, இந்த படத்துக்குள்ளே போயிடுவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஹெல்ப்பர் ரோபோட்டை மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட கார்கோ ஃப்ளைட் ஒன்று ஒரு ஐலாண்டில் போய் கிராஷ் ஆகுது. அப்படி ஐலாண்டில் போய் கிராஷ் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரே ஒரு ரோபோட் மட்டும் ஆக்டிவேட் ஆகிடும். அந்த ஆக்டிவேட் ஆன ரோபோட் அதுக்கான டாஸ்க்கை தேடி போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் இந்த கதையை. டாஸ்க்கை தேடி போகிற ராஸ்க்கு அதுக்கு பிரச்சனையாக இருக்கிறதே கம்யூனிகேஷன் தான். விலங்குகளோட மொழியை இதால் புரிஞ்சிக்கவே முடியலை. அதனால் என்ன பண்ணுதுன்னா, ஒரு இடத்துல புத்தர் மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் லேர்ன் பண்ண ஆரம்பிக்குது. நார்மலாக யோசிச்சு பாருங்களேன், ஒரு குருவி இருக்குது, இன்னொன்று குருவியோட எப்படி கம்யூனிகேஷன் பண்ணும், ஆபத்தில் இருக்கப்போ எப்படி கத்தும். இந்த விலங்குகளோட லாங்குவேஜ் எல்லாம் ராஸ்க்கு புரிஞ்சதுக்கப்புறமா அதுங்கள்ட்ட டாஸ்க்கை போய் கேட்க ஆரம்பிக்குது. ஆனால் ராஸை பார்த்த விலங்குகள் எல்லாமே பயந்து தெரிச்சடித்து ஓட ஆரம்பிக்கும். அப்போ தான் ஆக்சிடென்டலாக ஒரு வாத்து முட்டை ராஸுக்கு கிடைக்கும். இந்த கதைக்கு நடுவில் நரி வாத்தை தூங்க வைக்கிறதுக்காண்டி ஒரு கதை சொல்லும். அந்த கதை தான் கிளைமேக்ஸில் உங்களுக்கு பெரிய இம்பேக்டை கொடுக்கும். இந்த படத்துலேயே முக்கியமான சீன் என்னென்னா, பறவைங்கள்லாம் மைக்ரேட் ஆகி போகிறப்ப அந்த ரோபோட் அதுங்களை பார்த்து ஒரு ஃபீல் பண்ணும். அந்த ரோபோட்டுக்குன்னு முகத்தில் பெருசாக ஒரு 2 கேமரா தவிர்த்து வேறு எதுவுமே இருக்காது. அது முகத்தில் காட்டுற அந்த எக்ஸ்ப்ரெஷன் உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு எடுத்துட்டோன்னா நிறையா இருக்குது. ஆனால் இதில் மெயினான ஒரு விஷயமே அந்த பொயட்ரி டைலாக்ஸ் தான். நிறைய லவ்வை பற்றி சொல்கிற ஒரு டைலாக். ஒரு விஷயம் இல்லைன்னா தான் நம்ம அதிகமாக அதை பற்றி யோசிப்போம். ரோபோ அனிமல் பாசம் கிட்ட சொல்லக்கூடிய டைலாக், நான் மதராக இருக்க ப்ரோக்ராம் பண்ணப்படலை அப்படின்னு சொல்லும். அதுக்கு அந்த பாசம், யாருமே மதராக இருக்க ப்ரோக்ராம் பண்ணப்படலை, நம்ம தான் அந்த டாஸ்க்கை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரோபோட் ராஸ் சொல்லக்கூடிய டைலாக், கைண்ட்னஸ்ஸுங்கிறது சர்வைவல் ஸ்கில். இந்த ஒரு டைலாகில் இந்த மொத்த படமே அடங்கிடும். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள் பெஸ்ட் ஃபீல் குட் மூவி. அதே மாதிரி இது குழந்தைங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. அண்டில் தென், பாய் ஃப்ரம் விஜே ராஷித் ஃபைசல். மறக்காமல் டாக் பிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூவி டாக்ஸ்காண்டி வெயிட் பண்ணுங்கள். பாய்.